தேனி மாவட்டம் கம்பத்துல ரீசெண்டா நடந்த 12ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம்ல 494 மதிப்பெண் எடுத்த மாணவன் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவம் இப்போ ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. தேனி மாவட்டம் கம்பம் கிளப் ரோடு மணிநகரத்துல குடியிருக்கிற கண்ணன் மகன் ஜெயவர்மன். இவருக்கு வயது 17 ஆகுது. இவரு கம்பத்துல இருக்கிற தனியார் பள்ளியில 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காரு. ரீசெண்டா நடந்த 12ஆம் வகுப்பு பொது தேர்வுல 600க்கு 494 மதிப்பெண் எடுத்திருக்காங்க இவரு. இந்த நிலையில மாணவன் வீட்டுல தனியா இருக்கும்போது தன்னோட வீட்டோட 3வது மாடியில தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இவங்க. ரொம்ப நேரமா வீட்டுல ஆள் இல்லாததால ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே மாணவனை தேடி பார்க்கும் பொழுது மாடியில தூக்கு போட்டு தொங்குறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பம் தெற்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் சம்பவ இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமா விரைந்து வந்து தூக்குல தொங்குன மாணவனை பிரேத பரிசோதனைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மாணவனோட தற்கொலை பத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு வராங்க. முதல் கட்ட விசாரணையில மாணவன் மதிப்பெண்கள் வெளியிட்ட லாஸ்ட் 2 நாட்களாவே நான் நினைச்சது போல மதிப்பெண் எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு மன உளைச்சல்ல இருந்ததா உறவினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தான் 500க்கு மேல மதிப்பெண் வாங்குவேன் அப்படின்னு மாணவன் நினைச்சிருந்ததாகவும் தன்னால 500க்கு மேல வாங்க முடியல அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தினால தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் ரிலேட்டிவ்ஸ் தெரிவிச்சிருக்காங்க.